ஸோ வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லாருமே நினச்சிருப்பீங்க, என்னடா தீரன் மட்டும் இருந்ததை தீரன் பிளாகாக மாற்றிட்டானே அப்படின்னு நினைப்பீங்க. நிறைய பேர் பார்க்குறதே இல்லை, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். விஷயம் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு 2018 ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி பிளாக் தான் ஸ்டார்ட் பண்ணலான்றது. பட் கால சூழ்நிலை அப்படி பிளாக் ஆரம்பிக்க முடியல. அதனால் தீரன் மட்டும் பேர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது நமக்கு நாமே சொல்லிக்கிறது, இது ஒரு பிளாக் சேனல் தான் நமக்கு நாமே சொல்லிக்கிறது தான். ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ இதை பிளாக் சேனலாக மாற்றணுன்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கனவு தான். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா அங்கே ஒர்க் ப்ரெஷராக இருக்கும். ஆஃபீஸில் என்னென்ன நடக்கும், பாலிடிக்ஸ் நடக்கும், நம்ம இல்லாத போது என்னென்ன பேசுவாங்க அப்படின்றது எல்லாமே ஒரு ரீல்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ரீல்ஸ் பார்த்து ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ, மை ஃப்ரெண்ட் ரெஸ்யூம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்டிங் டீம் லீடர் இன் கோயம்பேடு, லோட் மேன் அண்ட் கோயம்பேடு, நேட்டிவ் பிளேஸ் அஷூர், நாச்சியார் கோவில், கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, அச்சாரு என்ன பண்றீங்க? மை ஃப்ரெண்டு கோயம்பேட்டில் லோடு மேனா வேலை செய்யறேன். சரி, முன்னாடி ஒரு ரைட்டரா வேலை பார்த்தேன். இப்ப தற்காலமா ஒரு லோடு மேனா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ரைட்டரா வேலை பாத்தீங்களா? ரைட்டர்னாக்கா ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு சரக்கு கொள்முதல் பண்ணிட்டு அப்படி உட்காந்து. என்னோட சொந்த ஒரு கும்பகோணம் பக்கத்துல நாச்சியார் கோயிலுக்கு வந்தாண்ட அது ஒரு கிராமம், என்னோட சொந்த ஊர். இது பாருங்க, இது ஆக்சுவலாக எல்லாருமே நம்ம ஒரு ஒர்க்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஓகே நான் வேலையை விட்டு நிற்கிறோன்னா நடுவில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலாக நான் சொல்கிறது சிட்டி பசங்க இல்லை, சிட்டி பசங்க நிறைய பேர் இருக்காங்க. வில்லேஜ் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இருக்கிற வேலைக்கு போவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கல் தூக்க, மண் தூக்க, என்ன வேலை கிடைக்குதோ போவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்திருக்கு, உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ, அதர் ஆஃபீஸ் இன் ஃபன் ஆக்டிவிட்டீஸ். ஆக்சுவலாக ஃபன் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரைடே அந்த மாதிரி நிறைய ஆஃபீஸில் வைப்பாங்க. அதர் ஆஃபீஸில் ஓகே இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாம் இருக்கிற ஆஃபீஸில் மட்டும்தான் இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் எல்லாம் நடக்கும். ஓகே, அடுத்த வீடியோ, நண்பன் மச்சான் உன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி உன்னோட கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை வாங்கி தாடா, பட் நான் என் கம்பெனியில். ஓகே, ஹலோ பெருசு வாங்க சார். கேட்கல பிரதர். என்னடா? இல்ல நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன். தெரியும் போடாடே. ஓகே. இது எப்படின்னா, எல்லாருமே நம்மளை கேட்பாங்க, இந்த மாதிரி அவங்க கம்பெனியில் வேலை வாங்கி கொடுறா, நீ எல்லா கடையும் பேசுவோம், ஜாலியாக பேசுவல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு தான் தெரியும் அந்த கம்பெனியில் என்னென்ன நடக்குது. நம்மளை ஃபஸ்ட்டு மதிக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது, when you know whole office politics but I choose to stay silent. அதாவது நம்மளை வச்சு நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, ஆஃபீஸே பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, பட் நாம் சைலண்ட்டாக தான் இருப்போம். அதான் இது நிறைய நடக்கும். நம்மளை வச்சு நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பட் நாம் பெருசாக நம்ம கண்டுக்க மாட்டோம். அது காரணம் என்னென்னா, அட போடான்ட்டு போயிடுவோம். பட் இதை நம்ம இலக்காரமாக நினைப்பாங்க நிறைய கம்பெனியில் கூட இருக்கிறவங்க எல்லாருமே. ஆக்சுவலாக நான் எப்படி நினைப்பேன் அப்படின்னா, நம்மளை வச்சு ஒருத்தர் மட்டப்படுத்தி பேசுகிறாங்க, ஒரு வேளை அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டர், அவங்க ரொம்ப சீப்பானவங்க நான் நினச்சிட்டு போயிருந்தேன் தவிர அவங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டேன் என்னை பொறுத்த வரையும். ஓகே, மை மேனேஜர் ரியாக்ஷன் when I ask for a day leave. மேனேஜர், நம்ம லீவ் கேட்டாலே அவள்னால சைலண்டாக தான் இருப்பாங்க. லீவு கேட்ட உடனே அப்படியே ஒரு ஓகே ரைட். அடுத்தது, when you write a resignation letter
சப்மிட் டு மேனேஜர். பொருளை கூட கரெக்டாக பிடிக்க தெரியாதெல்லாம் ஊர் உள்ள தவுளத்துன்னு சுற்றுறதை பார்க்குறோம். எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிற வேலைக்காரன் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு போகிறத இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். அது வந்து டேலண்ட் இருக்கிறவங்க, நமக்கு டேலண்ட் இல்லை. நான்லாம் ஓகே ஆஃபீஸை விட்டு போகிறேன்னா போயிட்டு வராசான்னு சொல்லிடுவாங்க. ஓகே, எம்ப்ளாய் அண்ட் மேனேஜர் ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன். நான் உனக்கு நண்பன் மாதிரி, எது இருந்தாலும் மறைக்காம சொல்லு. நீ யாடா நண்பே, நீ யா நண்பே, சரி என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. நான் உனக்கு நண்பன் மாதிரி. இது கரெக்டு தான். ஏன்னா நம்ம வந்து ஆஃபீஸில் இருந்தால் நடக்கும். நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்லியாக சொல்லு பார்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்லியாக சொல்ல அது வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகும். அதை வச்சே நம்மளை திருப்பி அடிப்பாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். ஓகே, அடுத்து ஃப்ரெஷர் ஆஃப்டர் 1 month ஆஃப் கம்பெனி. ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க. இல்லை என்ன சார் பாவம் பண்ண? விரக்தியின் உச்சத்தில் வரும். எல்லாரும் உட்காருங்க கீழே. என்னால் இருக்க முடியல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க சார். அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க சார். கம்பெனினா அப்படி தான் இருக்கும். ஓகே, மை மேனேஜர் யூஸிங் மை ஃபோன் அட் ஒர்க். எப்படி இருக்குன்னா நம்ம பண்ண ஃபோன் வந்துட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா மேனேஜர் முன்னாடி நிற்பார். ஒரு மாதிரி இது மாதிரி ஜர்க் ஆகும். இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பெங்களூர் லைஃப் ஆஃப்டர் கெட்டிங் ஜாப். எக்ஸ்பெக்டேஷன். இதுதான் இருக்கும். எல்லோரும் நினைப்பேன், ஓ சென்னையில் வேலை செய்கிறோம், பெங்களூரில் வேலை செய்கிறோம், பெரிய இதுவாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும். ஓகே, ஆஃப்டர் லாங் லீவ் கோயிங் டு ஆஃபீஸ். இருக்காரு ஒரு வாரமா ஆபீஸ் பக்கமே வரல. இப்படி பட்டையை கிட்டே போட்டு பழத்தையும் தேங்காயம் கொடுத்தா ஏமாத்தணும். கண்டா கடம்பா கதிர்வேன் அறுபடை வீடு கொண்டு திருமுருகா. நிறுத்து. எங்க ஒரு வாரமா ஆபீஸ் பக்கமே காணோம்? இல்லங்கய்யா, நம்ம ஆபீஸ் ஓஹோன்னு இருக்கணுங்கிறக்காக குடும்பத்தோட பழனி போய் நேர்த்திக்கடை மட்டும் நடந்தே வரேன் சார். இந்தாங்க பிரசாதம். இப்படி தான் சொல்லி ஏமாற்றுவாங்க. எப்பயுமே இப்படி தான் சொல்லி ஏமாற்றுவாங்க. எவ்ரிடே ஐ வில் கோ டு ஆஃபீஸ். அது எப்படின்னே தெரில. இப்படி தான் சேவ் பண்ணி வைக்கிறாங்க. வேலைக்கு போனால் நாமளும் தான் வேலைக்கு போகிறோம். இது வந்து நிறைய பேர் நடக்கிறது ஒன்று. எல்லாருமே வேலைக்கு போவாங்க, கரெக்டாக இருப்பாங்க, கரெக்டாக ஒரு இதுதான் ஷெட்யூல் போட்டு பண்ணுவாங்க. ஆனால் பேங்க் பேலன்ஸ் ஒன்றுமே இருக்காது. அது எப்படின்னா தெரியல. லட்ச ரூபா வாங்குவாங்க, அதுதான் பிரச்சனை. ஓகே, ஒர்க் ப்ரெஷர், 4 hours ஸ்லீப், நோ பிரேக்ஃபாஸ்ட், ஸ்டில் மீ அட் கம்பெனி. இருக்காங்க நிறைய பேர். அது என்னன்னு தெரியல. ஸோ இன்னையோட வீடியோ ரீல்ஸ் அவ்வளோதான். ஸோ நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸில் இப்படி தான் இருக்குமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.